இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என் அன்பு வணக்கம். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தா முறுமுறு மிக்சர் ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ண ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பொரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பொரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கார்ன் சிப்ஸ் போட்டுக்கலாம். கார்ன் மிக்சர் தான் போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம், நிலக்கடலை. ஸோ அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ண டொமேட்டோ பேஸ்ட்டு தான். ஸோ நல்லா போட்டுட்டு ஒரு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. சால்ட் போட்டுக்கோங்க. நறுக்கிய ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. கடையில் போய் வாங்குறது நம்ம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், மிளகாய் தூள் தான் போட்டிருக்கோம், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா நம்மளுடைய கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய முறுமுறு மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.